இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் மூவியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா நருட்டோ க்ளோன் டேக்கிள்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். ஒரு பெரிய மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அதோட நேம் மோரியோ. நருட்டோட க்ளோன்ஸ் எல்லாமே டிஃபீட் ஆயிருக்கும். நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு வருவான். மோரியோ கூட பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். நீ ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கேன்ட்டு செம்ம எக்ஸைட்மெண்டோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு வினோதமான விஷயத்த பார்த்துட்டு கண்ணா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னமோ நடந்த மாதிரி இருக்கும். நருட்டோட க்ளோன் மேல பிளட் விழுகும். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ரியல் நருட்டோ இறந்திருப்பான். ஷியோன் நருட்டோ அப்படின்ட்டு கத்துவா. இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க. நருட்டோக்கான இறுதி சடங்கு நடக்கும். எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நருட்டோ உசுமாக்கிங்கிற பேர் எழுதுன கல்லறையை காட்டுவாங்க. எல்லாமே என்ன விதியா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க சுனாடே. இதுக்கப்புறமா நருட்டோ ஷிப்புடன் இந்த மூவி அப்படின்னு இந்த மூவியோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஃபியூ டேஸ்க்கு பின்னாடி என்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத காட்டுவாங்க. யோமியும் அவனோட டீமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைனுக்கு வந்திருப்பாங்க. யோமி இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ராத்திரிக்காக தான் டார்க் மெடிக்கல் ஜுட்சுவை டெவலப் பண்ணோம். மோரியோவை எழுப்பி விட்டுட்டு இந்த லேண்ட்ஸை ஒரு ஆர்டருக்கு கொண்டு வர போறோம் அப்படின்பா. முன்னாடி இருந்தவன் திடீர்னு பின்னாடி போய் சக்ரா இன்ஃபியூஷன் பா. ஒரு வியர்டான விஷயம் அவங்களோட பிரைன்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். பிரிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்னு ஒண்ணு கீழே போவாங்க. ஒரு ஸ்ட்ரைன் இருக்கும். திருட்டுத்தனமா உள்ள நுழைய பாக்குறாங்க போல அப்படின்ட்டு பாடி கார்ட்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வரும்போது எங்களோட சண்டை போடணுமா அதை செய்யி கிட்டாய் செட்சுனா அப்படின்னு கத்துவானுங்க. பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து டாஜ் ஆகி போனவனுங்க. கிட்டாய் ஃபயர் ஸ்டைல் நிஞ்சா ஆர்ட் ஃபயர் ரன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அந்த பாடி கார்ட்ஸை சுத்தி ஃபிளேம்ஸ் கிரியேட் ஆயிரும். யாரும் அந்த நெருப்பு கிட்ட நெருங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது செட்சுனா விண்ட் ஸ்டைல் நிஞ்சா ஆர்ட் டிவைட் விண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு டெக்னிக்னால ஒரு பெரிய சூறாவளி கிரியேட் ஆகும். அதுவும் அந்த ஃபிளேம்ஸோடவே. கிட்டாய் இதை மொத்தமாவே வெடிக்க வச்சிருவான். இதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரைனுக்குள்ள யோமி என்டர் ஆயிட்டு எல்லாரும் எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுங்க. உள்ள அண்டர் வேர்ல்டுக்கான பவுண்டரி இருக்கு. யோமின்னு பேர் வச்சிருக்க என்னால மட்டும் தான் அங்க என்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு உள்ள போவான். உள்ள போய் பார்த்துட்டு அங்க இருக்கு அப்படின்னு பார்ப்பான். இது எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு லைஃப் சோர்ஸ் மாதிரி இருக்கும். இது வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கையை அவன் லிஃப்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி கிராக் சவுண்ட் கேட்கும். ஜுட்சு செரிமோனி கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அங்க கை வைப்பான். இந்த பாயிண்ட்ல மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அங்க ஒட்டி இந்த எல்லா சீல் டேக்குமே ரிமூவ் ஆயிரும். அதிகப்படியான டார்க் எனர்ஜி வெளியே வரும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த உலகத்துக்கு நான் திரும்ப வந்துட்டேனா அப்படின்னு ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்கும். ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர் மோரியோ அப்படின்ட்டு மரியாதை தெரிவிப்பான் யோமி. அடையாளம் தெரியாத மோரியோவுக்கு தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான் யோமி. ஷினோபி கிளானோட உங்க டார்க் பவர் யூஸ் பண்ணி கோஸ்ட் ஆர்மி கிரியேட் பண்ணமே அப்படின்னு யோமி சொல்லும் போதெல்லாம் எதுக்காக என்ன சமன் பண்ணேன்னு சொல்லி கேட்கும். இந்த மோரியோட பிளானே முதல்ல என்னவா இருந்திருக்குன்னா மொத்த வேர்ல்டையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு 1000 இயர் கிங்டம் கிரியேட் பண்ணணும் தான். அந்த 1000 இயர் கிங்டம் கிரியேட் பண்றதுக்காக தான் சமன் பண்ணன்னு சொல்லுவான். என்னோட உடம்பு இல்லாம வெறும் சோலை யூஸ் பண்ணி வந்தேன்னா சீக்கிரமாவே நான் காத்தோட காத்தா கலந்துருவேன் அப்படின்னு மோரியோ சொல்லும் போது என்னோட உடம்ப வெசலா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்பா. என்னோட டார்க் மெடிக்கல் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி உங்களோட சோலை என் உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணிக்குவேன் அப்படின்னு யோமி சொல்லிட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுக்குவான். அவனோட உடம்பவே ரெண்டா கிழிச்சு ஓபன் பண்ணுவான். இப்போ உள்ள வாங்கன்னு மோரியோவோட சொல் ஃபுல்லா டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறமா தையல் போட்டுக்குவான். செரிமோனி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கரமா சிரிப்பான். அவனோட கோஸ்ட் ஆர்மியை மொத்தமா எழுப்பி விட்டுருவான். மோரியோவோட பாடி சீலா இருக்க இன்னொரு ஷெரைனுக்கு போகணும்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட எதிரி ஒருத்தருக்கு அவனை கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் மோரியோ. லேண்ட் ஆஃப் ஆக்ரஸ்ல இருக்கிற ஒரு பெண் பாதிரியாரோட கதையை முடிக்கணும். அவகிட்ட மட்டும் தான் என்ன சீல் பண்றதுக்கான பவர் இருக்கு அப்படின்னு மோரியோ சொல்லவும் புரிஞ்சு அப்படின்பா யோமி. நான் முழுசா உயிரோட வந்துட்டேனா 5 கிரேட் நேஷன்ஸையுமே மொத்தமா அழிப்பேன் அப்படின்பா. அதுக்கப்புறமா 1000 இயர் கிங்டம்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அந்த வேர்ல்ட மொத்தமா ரூல் பண்ணும் அப்படின்பா யோமி. இதுக்கப்புறமா அவங்க கிரியேட் பண்ண அந்த கோஸ்ட் ஆர்மிக்குல ஸ்டோன் மாயிக்கிறது அதுகளோட அழிவு வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த கோஸ்ட் ஆர்மியோட நார்மல் மனுஷங்கனால எந்த ஒரு விஷயமே பண்ணிக்க முடியாது. சோல்ஜர்ஸ் கூட ரொம்பவுமே டிஃபீட் ஆகி தான் கிடப்பாங்க. கடைசி கட்டமா அவங்களோட ஹைனஸ்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் அவங்களால ஒரு பேர்டை யூஸ் பண்ணி அனுப்ப முடிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா லீஃப்ல ஸ்ப்ரெட் ஆயிரும். லாஸ்ட் நைட் எவனோ மோரியோவை எழுப்பி விட்டான் சீல்ல இருந்து. அவங்களோட கோஸ்ட் ஆர்மி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம வில்லேஜை சேவ் பண்றதுக்கான எல்லா வழிகளையும் பார்க்கணும் அப்படின்பாங்க. அதனால மற்ற லேண்ட்ஸோடையுமே பாத்தீங்கன்னா கோஆபரேட் பண்ணி தான் போயாகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையை காட்டுவாங்க. இந்த ஒரு கிரவுட்ல அதனால சஸ்டெயின் பண்ண முடியாது. நருட்டோ காப்பாத்தி கூட்டிட்டு போய் இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருவான். பார்த்தா ரொம்பவுமே ஹைட்டா இருக்கிற தண்ணி டேங்க்ல நிக்க வச்சுட்டு போயிருப்பான். யோ நருட்டோ ஏன் அப்படி இத பார்த்த ஒரு லேடி ஏ செல்லம் நீ எப்படி அங்க போனா நகராத அப்படின்பாங்க. நருட்டோக்கு இந்த மாதிரியான சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட சண்டை போடுறதுக்கான ஆர்வம் தான் இருக்கும். சக்குரா வந்து நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க டீம்ஸ் அவனை கூப்பிட்டாங்கல்ல அப்படின்னு சக்குரா சொல்லவும் சரின்ட்டு நம்மளோட ஃபேவரட் ஹீரோ வரப்போறான்டா அப்படின்பா. போய் பார்த்தா வேற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கும். பார்த்தா ககாஷி இருக்க மாட்டாப்ல நெஜியன் லீ இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு நருட்டோ கடுப்போட கேட்கும் போது சாஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்டா லீ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவுமே 2 பேர் தலையுமே தொங்கி இருக்கும். சீஜுனே சாஸ்கே பேரை சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்பா. இன்னும் இது முடியலையான்ட்டு செம காண்டாவாங்க. எதுக்காக நெஜி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் ககாஷி